ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, இந்த அம்மாவினை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்பாய். ஏனென்றால் இந்த தாயானவள் இன்று உன் மனம் மகிழும்படியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த தாயானவள் நாட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. என் தங்க குழந்தையே, இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று நான் சொல்லவில்லை. என் தங்க குழந்தையே, எதிரிக்கும் கூட என் பிள்ளை நீ நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ உன் துரோகியை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த தாயானவளிடமிருந்து எந்த தவறானவர்களும் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட பிறகும் கூட ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை அவர்கள் ஒரு நாளும் அதிலிருந்து விடுபட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கின்றதோ அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது. இந்த தாயானவளினுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப்போகின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த சமயபுரத்து மாரியம்மன் சொல்வது அவர்களுக்கு புரியவில்லை போல. என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்க போகின்றது? என் பிள்ளையே, அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். செய்த பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகின்றது என்று இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அம்மா, யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்களை திருத்தி நல்ல வழியில் நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலைமையில் இல்லை. என் பிள்ளை, நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு ஒரு துளியளவும் இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்று ஒரு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடன் இருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அம்மா நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதனால்தான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. என் தங்க குழந்தையே, நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும் பொழுது நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. அவர்களால் உனக்கு எந்த ஒரு வேதனையும் வந்துவிடக்கூடாது. உனக்கு அவர்கள் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தாயானவள் அவர்களை தண்டித்து விடுவேன் என்ற பயம்தான் அவர்களுக்கு வர வேண்டும்.
இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நீ எண்ணிவிடாதே என் பிள்ளையே. துரோகத்தை மனதில் வைத்து கொண்டு எந்தவித கூச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் துரோகம் செய்ய முடிகின்றது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். யார் வாழ்க்கையிலையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும். அதனால் நாம் இப்படி செய்வதால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் இவர்களுக்கு ஒரு நாளும் இல்லை, ஒரு துளியும் இல்லை. இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு, இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பிவிடுவேன். என் செல்ல குழந்தையே, இந்த அம்மாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது பிரபஞ்ச விதி. தர்மத்தை மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த தாயானவள் நான் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனைகள் வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன என் தங்க குழந்தையே? இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும் என் தங்க குழந்தையே. மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு மன்னிப்பும் இந்த தாயானவளிடத்திலிருந்து கிடையாது. உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா என் தங்க குழந்தையே? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நினைத்ததையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள் என் தங்க குழந்தையே. இந்த நேரத்தில் இந்த தாயானவளிடத்தின் கோபம், என் கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இதுவோ எதுவுமே செய்ய வேண்டாம், கடவுள் எதுவுமே விட்டுவிட மாட்டார்கள், தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, அது வெறும் கல்லென்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள். இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை இன்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வருவார்கள், நிச்சயமாக வருவார்கள். அத்தகைய நிலையை நான் இப்பொழுது அவர்களுக்கு உருவாக்கிவிட்டேன். தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து தெரிந்து கொள்வார்கள். அதை வைத்து நீயும் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவனுக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏனென்றால் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக பதிந்திருக்கும். இது போன்ற சூழ்நிலைகள் என்று நின்று கொண்டால் என் உள்ளே நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு உனக்கே தெரியாமல் ஒரு பொருளை ஒரு நபர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அதை என்ன பொருள் என்பதனையும் அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற விஷயங்கள் உண்மை என்று நீ தெரிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தால் உனக்கு சில நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. இன்று உன் அம்மா
உனக்கு சொல்லப்போகின்ற விஷயம் மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதனை நீ தெரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இது நாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தது என்பதனையும் தெரிந்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அப்போது உனக்கு வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டும் என்பதற்காக நான் சில சந்தோஷங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஆறுதலையும் நேர்மறையான எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல வழியை காட்டுவதற்காகத்தான் உன் தாயானவள் நாள்தோறும் உனக்கு நல்ல வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படியாக நான் உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் அந்த ஒரு விஷயத்தினை, அந்த ஒரு பொருளை நான் கண்டுகொண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்கு வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர்தான் மறைமுகமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதனை நான் கண்டு கொண்டேன். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே அது உன்னுடைய இல்லத்தில்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இன்று இந்த தாயானவள் அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த பொருளினால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய், அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேதனையிலிருந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இனிமேலும் அதற்கு முழுமையான தீர்வினை கொடுக்க வேண்டும். நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இதற்கான தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்று நீ தெரியாமல் ஒவ்வொரு நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லதெல்லாம் நடக்காதா? நாம் நிம்மதியாக இருக்க மாட்டோமா? நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று வேதனையோடு நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கத்தான் போகின்றது. என் பிள்ளையே, உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் தானாக உள்ளே நுழைந்துவிட முடியுமா? யோசித்துப்பார். அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு அரைகுறையாக தெரிகின்றது. முழுவதுமாக நிறைய விஷயங்கள் இன்னும் உனக்கு தெரிந்த பாடில்லை. இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால் தான் இப்படி உனக்கு நடக்கின்றது என்று நீயாகவே நினைத்து கொண்டிருப்பாய். அம்மா இதை உனக்கு நான் தெளிவாக சொல்லும்போது நீ காது கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. இந்த வாழ்க்கையில் யாருக்கு எந்த நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும், எந்த நேரத்தில் கெட்டது நடக்கும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. ஆனால் தன்னுடைய மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கலாம் அல்லவா? வெளியில் பேசுவது மற்றும் நன்றாக பேசிவிட்டு அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை உன்னிடத்தில் வெளிக்காட்டி விடமாட்டார்கள். அப்படி உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ பேசும் பொழுதுதான் கவனமாக பேச வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் உனக்கு நன்மைகளை எல்லாம் கொடுத்தாலும் அதில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் உன்னால் முழுமையாக பெற முடியாமல் போகிறது. அதற்கு காரணமும் இவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எந்த ஒரு விஷயத்தை புதிதாக செய்தாலுமே அதில் உனக்கு தடையாகவும் நிற்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மா தேவையில்லாமல் யாரையும் நான் குறை கூறவில்லை. நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் ஒரு நாளும் நான் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது. என் பிள்ளையே, அப்போது அவர்களிடத்தில் நீ அதிகமாக பழகி கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொண்டிருந்தாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் ஏற்கனவே நீ பகிர்ந்திருக்கிறாய். அவர்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்ததால் தான் நீயாக ஆர்வத்தோடு இவர்களிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டாய். உனக்கு
உனக்கான வேதனைகளை நீ அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது உன்னுடைய வேதனைகளை அவர்கள் அனுபவித்தது போலவே உணர்வு பூர்வமாக துடித்து உன்னிடத்தில் அத்தனையும் கேட்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, அவர்கள் கேட்ட விதத்தில் உண்மை இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் நினைத்து ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர்களின் உண்மையான குணம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை மறைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று ஒரு நாளும் நீ தேடாதே என் செல்லமே. அவர்கள் வைத்தது உன் இல்லத்தில் அல்ல, உன்னுடைய மனதில். அதாவது உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள். அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை ஆழமாக விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதனை அப்படியே கேட்டு மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதை மாற்றி சொல்லி விடுகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருப்பாயானால் அந்த விஷயத்தை யாரை பற்றி சொன்னாயோ அதை அவர்களிடத்திலேயே தெரிவித்து விடுகிறார்கள். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு உன் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் உன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ எவ்வளவு சாதாரணமாக பேசினாலும் நீ ஏதோ திட்டமிட்டு இதை பேசுகிறாய் என்ற மனநிலைமையில் அந்த நோக்கத்தோடு அவர்கள் அங்கே மாற்றி சொல்லிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் அடையாளம் கொண்டு உன்னோடு பிரச்சனைகளை சரி செய்ய வந்திருக்கின்றேன். எல்லோருடைய குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனைகள் வருவதும் கருத்து வேறுபாடு வருவதும் இயல்பானதுதான். அதற்காகவெல்லாம் யாரையும் யாரிடத்திலும் நாம் விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது. உன் அம்மா இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் நல்லதொரு மங்களகரமான காரியத்தை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரின் மன வருத்தங்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்துவிடத்தான் போகின்றது. என் குழந்தையே, இந்த விஷயத்தில் தவறு நடந்திருந்தாலும் சரி, உன்னிடத்தில் தவறே என்றாலும் சரி, நீ பெருந்தன்மையாக நடந்து கொண்டு உன் குடும்பத்தில் நடக்கின்ற மங்களகரமான விஷயத்தை நீ திருப்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நான் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்க போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளினிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதனால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒருமுறை சிந்தித்துப்பார். இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த தாயானவளிடத்தில் அளவுக்கதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்து உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கிறாயா, என்னை வணங்குகிறாயா என்று நான் மனதளவில் கூட சந்தேகப்படவில்லை. உன் அன்பை பற்றி எனக்கு நன்றாக தெரியும்.